விவாதத்தினுடைய தலைப்பு, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாரும் நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரும் உடனடியாக உட்கார்ந்துருங்க. விவாத தலைப்பு, பி. ஜெயினுல் ஆபதீனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும், 2009 பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவற்றை பற்றியும் விவாதிக்கப்படும். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு, இரண்டு தரப்பும் விவாத ஒப்பந்தத்தில் ஏற்கனவே பேசிக்கொண்டதன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிடம் விவாதம் செய்வார்கள். அதில் முதல் தரப்பு முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தொடங்க இருப்பதால் அதனுடைய ஒப்பந்தம் அப்படித்தான் இருக்குது. அவர்கள் அதை முதல்ல தொடங்குவார்கள். ஹலோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பெருங்கருணையால் சகோதரர் பி. ஜெயினுல் ஆபதீன் அவர்கள் எழுதிய திருக்குரானில் இடம்பெற்றுள்ள தவறுகள், இன்னும் சில மோசடிகள் என்று நான் கருதுபவை, இவை போன்றவற்றை அவர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நேரடியாக ஒரு பெரும் சாட்சிகளுக்கு மத்தியில் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தமைக்காக அல்லாஹுக்கு நான் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். இந்த திருமறை குர்ஆனின் முக்கியத்துவத்தை பற்றி முஸ்லிம் உம்மத்திற்கு நாம் புதிதாக உணர்த்த வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹுடைய கலாமுல்லாஹ், அந்த கலாமுல்லாவில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை, தங்களுடைய யூகங்களை அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் தடுத்தவற்றையெல்லாம் மிகவும் தைரியமாக பதிவு செய்து 2002 இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய 2009 வரை, இன்று நாம் அறிந்த வரை 7 பிரதிகள் வெளியிடப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடிப்பகுதி வரை அது ஊடுருவிவிட்டது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்று பல தடவை உணர்த்தப்பட்டதற்கு பிறகும் கூட அதை கண்டுகொள்ளாதவாறு புறக்கணித்து தப்பும் தவறுமான பல காரணங்களை கூறி இந்த செய்தி பொதுமக்களை சென்றடையாத ஒரு நிலை இருந்தது. அல்லாஹுடைய கிருபையால் இந்த ஒரு சூழலை அல்லாஹ் இங்கு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்றைய தினத்தில் யார் இந்த தர்ஜுமாவை எழுதினார்களோ அவர்களே உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் அவர்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் என்னென்னவெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள், எப்படி பக்குவமற்று இருந்திருக்கிறார்கள், ஆயத்தில் என்னென்னெல்லாம் தவறு நடந்திருக்கின்றன, என்னென்ன மோசடி
என்னென்னலாம் இந்த சமுதாயத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பன முரண்பாடுகள் போன்றவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நாளில் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக பல குற்றச்சாட்டுகளில் முதல் கட்டமாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய கலாமுல்லாவை இதுவரை 1400 ஆண்டுகள் கடந்து இந்த உம்மத் வந்திருக்கிறது. இதில் பிழை இருக்கிறது, இதில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்ட தவறை இந்த உம்மத் அங்கீகரித்திருக்கிறது. இந்த தவறோடு தான் இதுவரைக்கும் இந்த குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் தவறை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது என்ற செய்தியை தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் பல பக்கங்களில் பதிய வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதில் அவர்கள் பல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதில் நான் பலவிதமாக பிரித்து உங்களுக்கு தர இருக்கிறேன். அதில் முதல் கட்டமாக அவர்கள் இந்த ஒரு சாட்டை திருமறை குர்ஆன் அந்த சாட்டை போடுகிறார். என்ன சாட்டு? எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன என்று. அதிலே ஒரு செய்தியை சொல்கிறார். எபுசுத்து என்றும் பஸ்தத்தன் என்றும் தவறாக எழுதிவிட்டார்கள். நான் வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அனைத்துமே 7வது எடிஷன் 60வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்திலே அவர் எழுதுகிறார். இது தவிர 2 இடங்களில் எழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருப்பதை காணுகிறோம். 245 எபுசுத்து என்று சீன் எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார். அதே போல பஸ்தத்தன் என்று சீன் போட்டு எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், சாத் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. சாத் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. இதுதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகம். நம்முடைய கேள்வி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சாத் எழுதினால் அர்த்தம் வராது என்ற காரணத்தினால் தொடர்ந்து எழுதுகிறார். எனவே இந்த தவறை அப்படியே எழுதி சாத் என்ற எழுத்தின் மீது ஒரு சிறிய அளவில் சீனை எழுதி அடையாளம் காட்டியுள்ளனர். தவறாக எழுதிட்டாங்க. எப்படி? எபுசுத்துன்னு சீனி எழுதுவதற்கு பகரமாக என்ன எழுதிட்டாங்க? சாதி எழுதிட்டாங்க. அப்ப தவறாக எழுதப்பட்டதை அடையாளம் காட்டுவதற்காக அங்கு அதற்கு மேலே சீனை எழுதி இந்த தவறுக்கு பரிகாரம் தேடியுள்ளன என்ற கருத்தில் இவர் எழுதியிருக்கிறார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, சாத் இடம் பெற்றால் அர்த்தம் வராது என்று யார் சொன்னது? எந்த அகராதியை குறிப்பிட்டீர்கள்? அர்த்தம் வராது என்பதற்கு நான் அகராதியை குறிப்பிடுகிறேன். காமுசுல் முஹீத்திலே அவர் எழுதுகிறார், அல் பஸ்து வல் பஸ்து ஃபீ ஜமீஇ மஆனிஹி. பஸ்து என்பதும் பஸ்து என்று சாதோடு எழுதுவதும் பஸ்து என்று சீனோடு எழுதுவதும் அனைத்து அர்த்தங்களையும் உள்ளடக்கும். இரண்டிற்கும் அந்த அர்த்தம் வரும் என்று அகராதி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல லிசானுல் அரப் என்ற இந்த அகராதியிலே மிகவும் பிரபல்யமான இந்த அகராதியிலே பஸத என்ற வார்த்தையை தனியாக இடம்பெற்றிருக்கிறது. அல் பஸ்தத்து பிஸ்ஸாதி லுகத்துன் ஃபில் பஸ்தா என்பது அந்த சாதோடு எழுதப்பட்டதும் பஸ்தத்தன் என்பதுதான் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அஸ்ரு சாதிஹி சீனுன் குல்லிபத் மஅத்தாய் சாதன் லிகுர்பி மகாரிஜிஹிமா. இதனுடைய அசல் என்பது சீனு தான். ஆனால் இரண்டுமே ஒரே போன்ற அந்த உச்சரிப்பில் நெருக்கமாக இருப்பதினால் இவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காரணம் எழுதப்பட்டதை ஒழிய இது யார் தவறு என்று சொன்னார்? நம்முடைய முதல் வாதம், இந்த அல் குர்ஆனில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டின் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நான் பயப்படுவதெல்லாம் இவர் ஒரு பக்கம் சாட்டு போட்டிருக்கிறார். அதற்கு வருகிறேன் ஒவ்வொன்றாக. இந்த ஒரு பக்கம் சாட்டுடைய நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். இந்த குர்ஆன் இதுவரைக்கும் தவறு இல்லை என்று நம்பி வரப்பட்ட இந்த குர்ஆனிலே தவறு என்று சொல்லி இந்த ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். நாம் சொல்கிறோம் இது தவறு. நீங்கள் சொல்லும் தவறு இருப்பது என்று சொல்வது தவறு. பஸ்தத்தன் என்ற இந்த அல் பஸ்தத்தன் என்று சொல்வதோ எபுசுத்து என்று சொல்வதோ தவறில்லை. வேறு எதற்காக எழுதினார்கள்? இரண்டும் எழுதுவதற்கு, இரண்டும் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று காட்டுவதற்காக வேண்டி எழுதப்பட்டதை குர்ஆனிலே தவறு இருக்கிறது என்று சித்தரிப்பதற்காக இவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் என்னுடைய முதல் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய எனது தமிழாக்கத்தின் முன்னுரையிலும் பின்னுரையிலும் நான் எழுதியிருக்கிற தகவல்களில் எபுசுத்து என்ற ஒரு வார்த்தையை பற்றி விமர்சித்ததை முதல் வாதமாக அவர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாதத்திற்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஆனாலும் அவர் எதை மிக பாரதூரமான முதல் விஷயம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை இப்போ எடுத்து வைக்காமல், அதை எடுத்து வைத்தால் இதுதான் முக்கியமானது, இதுதான் முதல் தரமானது என்பதை எடுத்து வைத்தால் பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் அதை விடுத்துட்டு இதை எடுத்து வைத்திருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் எதை முதல் விஷயம் என்று சொன்னாரோ அதையும் நான் எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த எபுசுத்து என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருக்குர்ஆனில் 13:26 இருக்கிறது, 17:30 இருக்கிறது, 28:82 இருக்கிறது, 29:62 இருக்கிறது, 30:37 இருக்கிறது, 34:36 இருக்கிறது, 34:39 இருக்கிறது, 42:12 இருக்கிறது, 39:52, 5:11, 5:28, 5:28 வந்து அதிலிருந்து பிறந்த வார்த்தை பசத்தங்கிற வார்த்தை. அது மாதிரி 6:93, 13:14, 17:29, 18:18, 30:48, 42:27, 62 இந்த இவ்வளவு வசனங்கள்லையும் எபுசுத்து என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்திலும் சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்ன அனைத்து இடங்களிலேயும் எபுசுத்து என்று சீனை போட்டு தான் எழுதியிருக்கிறார்கள். 2:245 ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் எபுசுத்து என்று சாது சீனுடைய இடத்துல சாது போட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்ப எல்லா இடங்கள்லையும் எது எழுதப்படுகிறதோ, எல்லா இடங்கள்லையும் எந்த மொழியில பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு மாற்றமாக சீன் போடுற இடத்துல சாது போடப்பட்டிருக்கிறது. ஒரே விஷயம் வந்து இவ்வளவு இடத்துல சீன் போட்டு வந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல சாது போட்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இந்த பஸ்தத்துங்கிற வார்த்தை வந்து 2:247 சீன் போட்டு பஸ்தத்தண்டு, இது எபுசுத்து நான் சொல்றது. அதிலிருந்து மூலச்சொல் இன்னொரு சொல் வந்து பஸ்தத்தண்டு குர்ஆன்ல இருக்கிறது. 2:247 வந்து சீன் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, 7:69 வந்து சாது போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சீன் போடுவது அந்த மொழியா, சாது போடுறது மொழியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சீன் போடுவது தான் அந்த மொழி. அதனால தான் மேலே சீனை போட்டிருப்பாங்க. சாதும் அதனுடைய மொழியாக இருக்குமே, ஆனால் அந்த சாதையை வைத்திருக்கலாம். சாதுக்கு மேலே என்ன போட்டு எழுதியிருக்கிறாங்க, சீனு சின்னதாக குர்ஆனுக்கு மேலே போட்டிருப்பாங்க, சின்ன சீனு. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து யார் சொன்னது அகராதியில் இல்லைன்னு சொல்லி அப்படின்ற ஒரு அகராதியை அவர் வாசித்தார். அவர் வாசித்த அகராதியிலேயே வசத்தை தான் அசலு அதில் இருக்க. அவர் வாசித்ததுலேயே வாசித்து இங்கே அவர் எடுத்து சொன்னதுலேயே உங்கள் முன்னாடி வச்சதுலேயே என்ன சொன்னார், வசத்தை சீனு தான் அசலு, அந்த துவாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அது சாதாக மாற்றப்படுது அப்படிங்கிறார். அசல் வந்து சீனு தான். அது இந்த வாதம் தப்பு. அகராதியில் எழுதப்பட்டிருந்தாலும் நெருக்கமாக இருந்தால் அது மாதிரி மாற்றிடலாமா? நெருக்கமாக இருந்தால் எங்கே மாற்றலாம்? ஜாயிதான கூடுதலான எழுத்துக்களை மாற்றலாம். அசல் எழுத்துக்களை மாற்றினா அதுவே அசலாகி போயிடும். ஜாயிதான எழுத்துன்ற அரபு மொழியில் வந்து அசலுக்கு மேலே உதாரணம் அசரண்டு வர்றதை இன்தசரண்டு மாற்றுவாங்க. அப்போ நூன் சாதுரை அசலு, அலிஃபு அந்த தே வந்து இடையில சேர்க்கிறது, இந்த தேயை வேற மாதிரி மாற்றிக்கலாம் சாதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ உபரியாக சேர்க்கப்படுகிற எழுத்துக்களை தான் மாற்றலாமே தவிர அசல் எழுத்துக்களை மாற்றுறதுங்கிற கிடையாது. அப்போ அவர் வந்து இந்த குர்ஆனில் இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ண என்ன ஆன்சர்னு அவர் சிந்திக்காம அந்த லிசானுல் அரபுக்கார் என்ன சொல்றாருன்னா பசத்து தான் அசல் விளங்குது, சீனு தான் அசலு, அந்த தாவுக்கு நெருக்கமாக சாதா மாத்துறது. அப்படின்னா எல்லா இடத்துலையும் தாவுக்கு நெருக்கம் அத்தனையிலும் மாற்றணுமா இல்லையா? ஒருவர் வந்து அகராதியிலே சொன்னாலும் கூட அகராதிக்கு வெளியே உள்ள விஷயத்தை அவர் சொல்றாரு, அகராதி விஷயத்தை அவர் சொல்லலை. வெளியே உள்ள விஷயத்தை சொன்னால் அப்போ தாவுக்கு நெருக்கமாக இருந்தால் இத்தனை எபுசுத்துலையும் சாதா மாற்றணும்ல. தோய் இருக்கான், தோய் இருக்குல்ல, தோய் நம்ம தோண்டதை நம்ம ஊரில் வழங்கு. அப்போ தோய்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது சாதா மாற்றப்பட்டுச்சுன்னா அப்போ அது மாதிரி மாற்றணுமா இல்லையா? அவர் அதில் இல்லை முன்னோனையும் சேர்த்து சொன்னார், சீனும் சாதும் நெருக்கமானது அதனால யாருக்கு மாற்றிட்டாங்கன்னா அப்போ சீன் வர இடத்துல சாதா மாற்றிடலாமா? நெருக்கமாக இருக்குண்டு அல்ல சாது வர்ற இடத்துலாம் சீனா அப்படி வாதம் வைக்கணும். நீங்கள் எங்கெல்லாம் சீன் இருக்கிறதோ அங்கே சாதை வச்சு வாசிக்கலாம், எங்கெல்லாம் சாது இருக்கிறதோ அப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ அதை ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது.
குர்ஆன்ல ஒரு விஷயம் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. வசத்தங்கிறது அந்த மொழியில் இருக்கிறது. எந்த கிதாபுலையும் அரபிகளுடைய எந்த பேச்சிலையும் வசத்தன்றது என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. குர்ஆன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கேங்கிறத கவனிச்சு அந்த லிசான் அரபுக்காரர் என்ன பண்றாரு, இது சீன்ல அசலு, அதுல இருந்து வந்ததா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்றாரு. காரணம் ஏற்கத்தக்கதா இல்ல. அந்த காரணம் இருந்தா எங்கெல்லாம் சீன் வருது அங்கெல்லாம் மாத்தணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம், இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எழுதுனது அப்படி வச்சுட்டாங்க, எழுதக்கூடியவர்கள் எழுத்து அப்படி மாற்ற வேணாம்னு வச்சுட்டாங்க என்ற வாதத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இதுல மேற கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்லுவேன். ஆனால் டைம் இருக்குல்ல எனக்கு டைம். ஆனால் அது முக்கியமான என்ன தெரியுமா, முதல் விஷயங்கிறது இது அல்ல. இது சொல்லுவார், என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். முதல் விஷயம் என்பது அவர் எடுத்து வைக்கிறாரு. முதல் விஷயம் இந்த பால்குடி சட்டம் தான், முதல் விஷயத்தை தான் பேசணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் பல இடத்துல பேசியிருக்காரு. முதல் விஷயம் பால்குடி சட்டம் அப்படின்னு சொல்றாரு. அது கேளுங்க, அவருடைய கிளிப்பை கேளுங்க. ரெண்டு கொடுங்க. ஹதீஸ்களை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, ஹதீஸ்களை மறுக்கிறது. ஹதீஸ்களை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாம உள்ள போற ஒவ்வொன்றாக போம். ஹதீஸ்களை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பல நிலைகள்ல சகோதரர் பிஜி அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸ்களை மறுத்துன்னு அதுல இன்றைக்கு ஒரே ஒன்றை மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்காக இந்த தலைப்புல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும், அந்த விஷயத்துல இவர் எவ்வளவு உண்மையானராக நடந்திருக்கிறார் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன மோசடிகள் நடந்திருக்குது, எவ்வளவு மார்க்கம் மறைக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். ஒன்னே ஒண்ணு, அது என்ன, இந்த பால்குடி சட்டம். அப்ப இந்த பால்குடி சட்டம்ங்கிற ஒரு மேட்டர் தாங்க ரொம்ப முக்கியமானதாகவும் அவர் பல இடங்களில் சொன்னதாகவும் இருக்கிறது. பல இடங்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னுடைய தமிழாக்கத்தில் ஒரு ஹதீஸை வந்து நான் அதை குறிப்பிட்ட அந்த விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டால், ஒரு இளைஞரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்நிய பெண்ண மார்க்க அடிப்படையில் அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. ஒரு இளைஞரை அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. அப்படி சொன்னா ரெண்டு பேருக்கு தாய் புள்ள உறவு ஏற்பட்டுரும், அப்புறம் சகஜமா நீங்க போகலாம் வரலாம் என்று சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் இல்லை, இது குர்ஆனுக்கு மாத்தம் என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை வந்து அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப தாறுமாறான விஷயமாவெல்லாம் என்ன செய்யறாரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரிலாம் விமர்சிக்கிறாரு, இந்த பால்குடி சட்டத்தில் ஒண்ணு போடுங்க. இது எல்லாத்தையும் நான் அவனுக்கு பதில் சொல்றேன். ஆடியோ வர மாட்டேங்கம்மா, என்ன கொஞ்சம் மாற்றி போடுங்க. ஆடியோ இப்படி மோனோவில் இருக்கும், ரைட் லெஃப்ட் மாற்றி போடுங்க. அங்கே குறைச்சிருக்கீங்களா, சவுண்டு போடுமா, சவுண்டு பத்தல, எல்லாரும் கேட்குற மாதிரி போடுங்க. இதில் ஃபுல்லாக ஆயிடுச்சுக்குமா, பத்தல தம்பி, போட்ட மாதிரி போடுங்க. ரெண்டாவது போடு. முடிஞ்ச டயம். சரி, இதனுடைய தொடர்ச்சியை நான் வந்து என்னுடைய அடுத்த டயத்தில் சொல்றேன். வேதமாக அதனுடைய மிகப்பெரிய அற்புதமாக அது பாதுகாக்கப்பட்டு வருவதை ஈமான் கொண்டு இந்த சமுதாயத்திலேயே நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அல் குர்ஆனின் மூலமாக நிற்கிறோம் போட்டு காமிக்கிறார்கள். நிச்சயமாக இவை அனைத்திற்கும் பதில் சொல்வோம், விவாதிப்போம் என்று நாம் இருவரும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயம், குர்ஆன் மட்டும் இங்கு பேசப்பட வேண்டும்,
அது தொடர்பான செய்தி இங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காலையிலிருந்து மாலை வரை கூடி குர்ஆனை தனித்தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்து இந்த விவாதத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று நடக்கக்கூடிய இந்த விவாதத்தின் கடைசி பகுதியில் மற்றொரு விவாத ஒப்பந்தத்தின் தேதி குறிக்கப்பட இருக்கிறது. அந்த விவாதம் என்னவென்றால், அடுத்த விவாதத்தின் பொருள், அறிவிப்பாளர் தொடர் ஆதாரபூர்வமாக உள்ள சில ஹதீசுகளை குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி பிஜே மறுக்கிறார். அவை குர்ஆனுக்கு முரண்படவில்லை என்று முஜீப் கூறுகிறார். இது அடுத்த விவாதத்தின் தலைப்பு. எந்த ஹதீஸை இன்றைய தினம் நீங்கள் கிளிப்பாக போட்டாலும், நான் பேசியதை போட்டாலும், நிச்சயமாக அனைத்தை பற்றியும் நாம் விவாதிப்பதற்காக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தந்துவிட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ மற்றொரு விஷயத்தின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்திலே பல இடங்களில் எபுசுத்து என்று எழுதப்பட்டிருப்பதை நான் மறுக்கவில்லை. ஏதோ பெரிய லிஸ்ட் போட்டால் மறுக்கிறேன்னு அர்த்தமா? நான் எதாவது சொன்னா எபுசுத்து சீனே இல்லைன்னு சொன்னா? எல்லா இடத்திலும் எபுசுத்து போடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சாதாக போடப்பட்டிருக்கிறது. பஸ்தத்தன் என்ற இடம் 2 இடத்தில் வருகிறது. அதில் ஒரு இடத்தில் சீனும் இன்னொரு இடத்தில் சாதும் போடப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. இப்படி வேதத்தில் இருந்தவை தவறு, இதில் அர்த்தம் இல்லை என்ற 2மே பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தில் எழுத்து தவறு என்றிருந்தால் எங்கு திரும்ப வேண்டும்? அகராதிக்கு திரும்ப வேண்டும். எழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அகராதியை நோக்கி திரும்ப வேண்டும். லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்காருன்னா வேற யார் எழுதுவா? லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா லிசான் அரபுக்காரர் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டீங்களா? ஏத்துக்கிற மாட்டேன் டிக்ளேர் பண்ணுங்க. அரபி அகராதி எதையுமே நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அந்த லிசான் அரபுக்காரர் சொன்னதை விட்டுறலாம். ஆக லிசான் அரபுக்காரர் சொல்றாரு, இதுவும் அரபி தான், இதுவும் சீன் தான். மாறுறதுக்கு பல காரணம், அதையும் சொல்றேன். அசலத்தான் மாத்தணும், ஜியாதத்தை மாத்தக்கூடாது, அதிகமானதை தான் மாத்தலாம், அசலை மாற்றக்கூடாது. அசலே மாற்றப்பட்டிருக்கிறது சொல்றேன். முதல்ல இப்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், இது அரபி மொழியா இல்லையா, இது தவறா சரியா? மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி. பஸ்தத்தன் என்று எழுதுவது தவறில்லை, அர்த்தமும் அதற்கு உண்டு. எந்த அர்த்தம் சீன் போட்டு எழுதப்படுகிறதோ அதே இடத்திலே சாது போட்டாலும் அந்த அர்த்தம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? நீங்க எல்லா இடத்திலையும் சீனு போட்டா எல்லா இடத்திலையும் சாது போட்டுருவீங்களா? எல்லா இடத்திலையும் சாது போட்டா எல்லா இடத்திலையும் சீனு போட்டுருவீங்களா? போடுவோம், ஆமான்னு சொல்லுவோம். எப்போ? அகராதியை காமிங்க, போட்டுருவோம். நான் அகராதியை நீங்க என்ன செய்ய காமிங்க, எந்த இடத்துல சீனு போட்டிருக்காங்க எல்லாம் சாது போட்டிருக்க மாதிரி அகராதியில் இருக்கட்டும் போட்டுருவோம். எந்த இடத்துல சாது போட்டிருக்க மாதிரி எங்கெல்லாம் சீனு போட்டிருக்க அகராதியை காமிங்க, போட்டுருவோம். அகராதியின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் லிசான் அரபை ஏத்துக்கிற மாட்டேன், அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்வது என்பது நிச்சயமாக சரியான வாதமே அல்ல. இது தவறு, இது தவறு இல்லை என்று இங்கு நான் நிரூபித்திருக்கிறேன். அகராதியின் அடிப்படையில் நிரூபித்திருக்கிறேன். இவர் தவறு என்று சொன்னால் அகராதியின் அடிப்படையில் இது தவறு என்று நிரூபிக்கட்டும், அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லட்டும். அல்லாஹ் ரசூல் இந்த இடத்திலே சீன் வைத்து ஓதுங்கள் அல்லது சாது வைத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது செய்தியை சொல்லட்டும், அல்லது அகராதியிலே இது தவறு என்று சொல்லட்டும். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு இதற்கு மாற்று பொருள் கொடுப்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இது நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் அல்ல, அல்லது சகோதரர் அவரை எழுதிய மற்ற புத்தகங்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம், இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலமாகத்தான். இப்படிப்பட்ட இந்த உம்மத்தின் உயிர் நாடியில் ஒரு தவறு இருக்கிறது என்பதை, தவறே இல்லாத ஒன்றை தவறாக கூறி இங்கு பதிய வைக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர் இந்த மேடையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார், அல்லது அதை ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல ஒரு செய்தியை சொல்றாங்க, அது தொடர்வாதமாகவே இதை எடுத்து வைக்கிறேன். என்ன அசலா இருந்தா தான் அது மாற்றக்கூடாது, அது வேற மாதிரி இருந்தா தான் ஜியாதான்னு சொன்னா அதிகபட்சம். அரபியில் அசலுக்கு 3 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஃபாலன்னு இருக்கும், ஃபா ஐன் லாம். இந்த ஃபால இதை என்ன செய்வாங்க, அதிகமாக சேர்ப்பாங்க. 1 எழுத்து சேர்ப்பாங்க, 2 எழுத்து சேர்ப்பாங்க, 3 எழுத்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி 4, 5, 6 மாறும். இப்படியே அதிகபட்சம் சேர்க்கக்கூடியதுக்கு அதிகபட்சம் சேர்க்கணும்னு சொல்றது அசல் 3 இருக்கும்.
இப்போ அசல் 3 இருக்கிறதுல மாற்றக்கூடாது, அதிகமாக இருக்கிறதுல தான் மாற்றலாம். என்ன ஆதாரம்? அவர் சொல்லியிருக்காங்க, அது சொல்லணுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலாக இருந்தால் மாற்றக்கூடாது, அது ஜியாதாவாக இருந்தால் மாற்றலாம் என்பது அவருடைய வாதம். வாதம் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை திரும்பி சொல்றேன். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எபுசுத்து என்பதை பாவும் சாதும் பாவும் சீனும் தாவும் இது அசல், அந்த அசல்ல மாற்றம் பண்ணக்கூடாது. அதே போல அதிகமாக இன்னும் எழுத்துக்களை சேர்க்கிறோம் இல்லையா, அலிஃபை சேர்க்கலாம், நூனை சேர்க்கலாம், தாவை சேர்க்கலாம், லாம இந்த மாதிரி சேர்க்கலாம். இந்த சேர்க்கக்கூடியதுல தான் மாத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு சட்ட பிரச்சனை. எந்த செய்தியை இந்த சபையில் எடுத்து வைத்தார்களோ அந்த சட்ட பிரச்சனைக்கு இப்போது ஆதாரம் கேட்கிறேன். அதுக்கு ஆதாரம் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் அசலில் மாற்றுவதற்கு குர்ஆனில் இருந்தே நான் ஆதாரம் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் அசலில் மாற்றுவதற்கு அல் குர்ஆனில் இருந்தே ஆதாரம் தருகிறேன். இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலில் மாற்றக்கூடாது, அதிகபட்சத்தில் மாற்றுவது என்பதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேட்டு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் சார் அலா நஹ்ஜில் யௌமித்தீன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் எழுதிய அல் குர்ஆன் தர்ஜுமா மற்றும் விரிவுரையில் உள்ள தவறுகள் பற்றிய விவாதத்தின் இறுதி அமர்வில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வில் இதற்கு முன்னர் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில செய்திக்கு நாம் விவரம் கேட்கிறோம். குர்ஆனில் ஆயத்து இருந்தது என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இந்த இதுதான் ஒரு ஆயத்து என்று யார் முடிவு செய்தது என்பது அவருடைய கேள்வி. இதுதான் என்று முடிவு செய்தது யார்? அப்ப மக்களாக முடிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதே போன்ற ஒரு செய்தியைத்தான் இதற்கு முந்தைய அமர்வில் வைத்தார்கள். அதற்கு நாம் கேட்டோம், பல ஹதீஸ்களை கோடிட்டு காண்பித்தோம். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், சூரத்துல் காஃபுடைய முந்தைய 10 வசனங்கள், கடைசி 10 வசனங்கள், இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதற்குரிய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள், இபாதத்தாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருந்தது. அதற்கும் அவர்கள் திரும்பவும் அதே தகவலை தந்திருக்கிறார்கள். நாம் இப்போது கேட்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7வது வசனத்தை பற்றிய ஒரு விளக்க குறிப்புக்கு நம்பர் இட வேண்டுமானால் நீங்கள் எந்த செய்தியை தருவீர்கள்? நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவில் நம்ம 7 தான் போட்டு தானே இருக்கோம், எப்படி வேணாலும் போட்டுக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் ஒரு ஆதாரம் எழுதுறாரு, அதுக்கு கடைசி வசனத்தை ஆதாரமாக காமிக்கணும். கடைசி வசனம் 7 என்பதை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளலன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கிறான் ஆயிரும். ஏன்னா 7 வசனம் குர்ஆன்ல வந்துருச்சு. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7வது வசனம் என்று உங்களிடம் கேட்டால் அதனுடைய 7வது வசனம் என்று நீங்கள் எந்த அளவு எடுத்து தருவீர்கள்? உங்களுடைய தர்ஜுமாவிலேயே 7 எதை எடுத்து தருவீங்க? எடுத்து தரணும். ரெண்டாவது அடுத்த கேள்வி, இப்போ நான் அமல் செய்ய போறேன்னு 10 வசனத்தை நான் ஓதணும், சூரத்துல் காஃப்ல ஓதணும். இப்போ நீங்க ஒண்ணுமே அப்படியே அல்லாஹ் ஆயத்துன்னு சொல்றது உண்மை, ஆனா இதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஹதீஸை நான் அமுல்படுத்த இருக்கிறேன், அமுல்படுத்தணும். அப்ப இந்த 10 வசனம் எதுன்னு எனக்கு தரணும். இந்த 10 வசனம் ஆரம்ப 10 வசனம் இதுதான் அப்படின்னு எனக்கு எடுத்து தரணும். அதே போல கடைசி 10 வசனம் ஹதீஸ்ல வருது, அதையும் தரணும். காஃபுடைய, அதாவது மலிக் சூரத்துல் முல்குடைய நீங்களே எடுத்து வச்சதுதான் அது. 30 வசனங்கள் என்றால் 30 வசனம் இதுதான் என்று
குறிப்பிட்டு தரணும். அதே போல இவர்கள் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு, அதுக்குரிய நன்மை வந்திருக்கு. அப்ப கடைசி 2 வசனம் எதுன்னு தரணும். இப்ப நம்ம என்னன்னா இந்த செய்தி ஏன் கேட்கிறோன்னா, இதை நீங்கள் முடிவு செய்து நீங்கள் தரணும், உங்கள் மீது அது பொறுப்பு இருக்கிறது. காரணம் என்ன, நீங்கள் தான் அதை விமர்சனம் செய்திருக்கிறீர்கள். இப்ப நம்மள்ட்ட கேட்குறீங்க நீங்கள தரணுண்டு, நாங்க ஒன்றும் விமர்சனம் பண்ணல. குர்ஆனில் போடப்பட்ட வசனங்களை விமர்சனம் செய்தது யார், தவறு என்று சொன்னது யார், இது நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்கிறதுனால நீங்க இந்த ஹதீசுகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால், இது இந்த மாதிரி இபாதத்து மார்க்கத்தில் இருக்குன்னு ஒப்புக்கொண்டால் அதை எப்படி அமல்படுத்துவது, அதை நீங்க எடுத்து தந்துருங்க. அது என்னங்கிறத நாம் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அப்புறம் கேள்வி அவங்களே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விவாதத்துடைய நிலை என்னன்னா, குர்ஆன் மொழிபெயர்ப்பு அவங்களுடையது, அது ஒரு கிளிப்பை போட்டு போட்டு நாம கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லணும். அல்லது நீ என்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்கணும், நீங்க என்கிட்ட முன்னாடியே தந்திருக்கணும், நான் அப்படி கேட்டுருவேன். நீ என்கிட்ட வந்து விவாதத்தில் இதைத்தான் நீ முதல்ல கேட்கணும், இதைத்தான் 2வது கேட்கணும், அப்படி நீங்க என்கிட்ட கேட்ட லிஸ்ட் மாதிரி, என்னப்பா 400 எழுதியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கு, இது நீங்க கேட்டீங்களா இல்லையா, அந்த மாதிரி கேட்ட மாதிரி நீங்க என்ன செய்யணும், இன்னொரு லிஸ்ட் என்கிட்ட தந்து, இந்த மாதிரி முதல்ல இந்த கேள்வி தான் கேட்கணும், 2வது இந்த கேள்வி தான் கேட்கணும், அதை இப்படித்தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் தந்திருந்தீங்கன்னா நான் அதே ரூட்ல கேட்டுக்கிட்டே போவேன். கேள்வி கேட்டது நான், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் நீங்கள். காரணம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஆகையினால இங்க பேசினார் அங்க பேசினார் என்கிட்ட கிளிப் இல்லையா, நீங்கள்கிட்ட மட்டும் தான் கிளிப் வச்சிருக்கீங்களா, கிளிப்பு இந்த 100கணக்கான கிளிப்பு நீங்க பேசினதான் வச்சிருக்கிறோம், போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அந்த ஏற்பாடுலாம் பண்ணி தான் வச்சிருக்கு. என்ன மக்களுக்கு என்ன விஷயம் பேசப்படுதோ அதை பற்றி கொடுக்கணும். நீங்க இப்படி மாத்தி பேசுனீங்க, நீங்க இங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக நாம விரும்பல. ஆகையினால இன்னொரு விஷயத்தை நாங்க பதிய வைக்கணும். என்ன கேள்விலாம் கேட்க இந்த அறிவிச்சாங்களா இல்லையா, எதுக்கு அறிவிச்சாங்க, ஒரு விவாதத்துக்கு அறிவிச்சாங்க. அதுல என்னங்கிற தலைப்பும் நம்ம சொல்லிட்டோம். முதல்ல நான் படிச்சு காமிச்சு ஹதீஸை பத்தி இருக்கு, சாபி பத்தி இருக்கு, மற்ற பொய்யன் யார், பொய்யர் யார், பி ஜெயின்லாப்தீனா, முஜிபுர் ரஹ்மான் எல்லாம் இருக்குது. அதனால அடுத்தடுத்த விவாதத்துக்கு இது இந்த நாளை பயனுள்ளதாக்குவோம், அந்த நாள் அப்படி பயனுள்ளதாக்குவோங்கிற நிலையில நாம சொல்றோம். கேள்வி எடுக்க வேண்டிய, நாங்க சொல்றதுக்கு நான் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்குரியது, பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்குரியது, ஏண்டா உங்க தர்ஜுமா. அதே போல அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு கேள்வியை முன்னாடி எடுத்து வச்சோம். என்ன, கால பல்கீஸ் அவர்களுடைய, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த விஷயத்தில் இவங்க சொன்னாங்க, நீ வந்து ஒரு பெரிய பட்டியல் தந்திருக்கிறீங்க, குர்ஆன்ல தவறு இருக்குண்டு, குர்ஆன்ல தவறு இருக்குன்னு தந்தா இப்போ இந்த இப்போ சொன்னதுலயே ஒரு வசனத்தை வாசி காமிக்கிறோம், அரபியும் படிச்சு காமிக்கிறோம், அதே போல தமிழும் படிச்சு காமிக்கிறோம், ஒரு செய்தி விடுபட்டு இருக்குன்னு சொல்றோம், அது என்னன்னு சொல்லணும், என்னன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்றா நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம சொல்லாமலே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது என்னது, காலங்கிறதான், காலு என்பதைத்தான் இவர் விமர்சிக்கிறார்கள். அப்ப காலுங்கிற ஒண்ணுல மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதுல விடுபட்டு இருக்குண்டு, மற்ற இதுல எதுவுமே புரியலையா? ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், ஒரு வசனத்தை பிடிச்சு காமிச்சு இதுல விடுபட்டு இருக்குன்னு சொல்றோம், எல்லாத்தையும் நீ சொன்னாதான் செய்ய வேண்டாம். இந்த கால இந்த சாமிரி மேட்டரையும் சொல்லி இருக்க கூடாது, அதை மட்டும் எடுத்து சொல்லிட்டு காலுக்கு மட்டும் புரிந்தது மற்றதுக்கெல்லாம் புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம எடுத்து வந்துருவோம். நீங்க புரிஞ்சது புரியலன்னு சொன்னால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பரை எல்லாம் எடுத்து தர்றோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நாம அதுக்கு பிறகு ஒரு கேள்வி வச்சோம், சாமிரி இது பல்கீஸுடைய இந்த மேட்ரு சுலைமான் இதுல காலன்னு சொல்லி இருக்கிறோம், இதுல கால என்பதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் எனக்கே தீங்கிழைத்து விட்டேன், இல்ல அங்கு, அதாவது கால இன்னஹு சருஹுன் முமர்ரதுன் மின் கவாரீர, அது பளிங்குகளால் பளபளக்கப்பட்ட மாளிகை என்று சுலைமான் நபி தான் அவள் என்று இருக்கிறது, ஆனால் அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று வர வேண்டும், அதை அந்த பெண்ணாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த விஷயத்துக்கு
பதில் தரணும். தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். என்னன்னா, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுடைய ஆரம்பத்தில், குர்ஆன் உடைய அந்த வரலாறுடைய ஆரம்பத்தில் ஒரு செய்தியை எழுதுறாங்க. குர்ஆன் 2 வகையில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒன்று உள்ளத்தில், முதல்ல ஆரம்பிக்கிறாங்க உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது. அப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ள அப்படிலாம் வரும்போது, இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறை ஜிப்ரீல் என்ற வானவர் வந்து அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை நினைவுபடுத்தி முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி செல்வார். அதில் உள்ள வாசம். இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு வர்றதுனால என்னென்ன கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்கிற லேசாக உங்கள்கிட்ட சுட்டி காட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம தலைப்பில் சொன்னதுக்கு வருவோம். அதாவது குர்ஆனில் விளையாடிட்டாங்க, பாதுகாப்பு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னார். லைலல் ஜஹீம் அப்படிங்கிறதுல வந்து சவுதியில் 2 விதமாக எழுதியிருக்கிறாங்களே, அதில் எது சரின்னு கேட்டோம். ரெண்டும் சரின்றார். ரெண்டும் சரியாக இருக்க முடியாதுன்னு அதுக்கு ஆன்சர் கிடையாது. அதுக்கடுத்து சொன்னார், லைலல் ஜஹீம்னு அவங்க எழுதினது வந்து அனுமதி இருந்த அடிப்படையில் சவுதியில் எழுதினார்கள்னு சொன்னார். யார் அனுமதி தந்தது என்பதை இதுவரைக்கும் அவர் என்ன செய்யலை. எந்த அனுமதி, யார் அனுமதி தந்தாங்கிறது அவர் சொல்லவே இல்லை. லாக்கின்னாங்கிறது வந்து சரியானதா தவறா, அந்த அழிவு கூடுதலானதா அதில் உள்ளதான்னு கேட்டோம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் நான் ஒப்புக்கொள்ளவில்லைங்கிறாரு. ஒப்புக்கொள்றீங்களா? இல்லை, அதனுடைய விளக்கம் என்ன? லாக்கின்னா என்பது லாக்கின் அனன்று இருந்தது, அதை இணைச்சாங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து லிசானுல் அரபில் எடுத்து காட்டினா நம்ம எடுத்து காட்டினோம். அதுக்கு உரிய விவரம் அர்த்தம் சிறுக்காவுதப்பான்னு கேட்டோம். அதுக்கு கப்சிப்னு இது வரைக்கும் இல்லை. அப்போ சவுதி குர்ஆனில் வந்து பசத்தன்னு சாதுக்கு மேலே சீனை எதுக்கு போட்டாங்க, சரியாக இருந்தால் எதுக்கு போடணும், அவங்க தவறு ஒத்துக்கிட்டாங்களேன்னு கேட்டோம். அதுக்கு அவர் ஆன்சர் சொல்ல முடியலை, ஆன்சர் இல்லை. அதே மாதிரி வந்து சீன் உள்ள எபுசுத்துன்னு வர்ற சீன் உள்ள இடத்தையெல்லாம் சாதாவதுனால தப்பு இல்லை என்று இப்னு அப்பாஸ் சொன்னதை ஏற்றுக்கிறேன்னாரு. அப்போ இம்புட் வசனத்தில் நான் வந்து விளையாடுவேன், சீனையெல்லாம் சாதா மாற்றி ஓதுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. குர்ஆனோட பாதுகாக்கப்பட்ட குர்ஆனோட மோதுவேன்னு சொல்கிறாரு. அவருக்கு அவர் மேலே கோவம் வர மாட்டேங்குது. நம்ம குர்ஆனில் எழுதப்பட்டதுக்கு மாத்தமா அது சரி காண்றமே என்பதற்கு என்ன இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமில் எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய கலாமில் பாதுகாத்து வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய கலாமில் இவர் என்ன செய்வாராம், சீனையெல்லாம் அப்படி சாதா ஓதுவாராம். அது ஓதுவேன், அதை ஏற்றுக்கிறேங்கிறாரு. அப்போ என்ன குர்ஆனோட விளையாடுற யார், எவ்வளோ குர்ஆனுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு தெரியுது. அப்போ வந்து குர்ஆனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆக்குறாங்க. ஆயிஷா நாயகி வந்து அந்த எழுத்தில் வந்த தவறு, எழுத்து பிழை இன்னஹாதானிங்கிறது சொன்னாங்கன்னு சொன்னேன். எந்த கிதாபில் இருக்க சனது கேட்டார், அது ஆதாரத்தை சொல்லிவிட்டேன், அதுக்கு பதிலாக காணாம். அதே மாதிரி இவங்க தான் முதல்ல உலகத்தில் இந்த மாதிரி சொல்லி சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னார். அவரே வாட்சி காட்டினார், மாலிக் அகமது இமாம் காலத்திலலாம் இருந்துச்சுன்னு. அப்போ அவங்களாம் சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்களான்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்லை, ஒழுங்கான ஆன்சர் சொல்லப்படவில்லை. இலக்கணத்துக்கு மாற்றமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று இத்துக்கானில் விதிகள்லாம் இருக்குது. இந்த அரபு மொழி இலக்கணத்துக்கு மாற்றமாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் மறைச்சு அந்த வாசகத்தை எடுத்து காட்டணும். அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. இதெல்லாம் பழங்கால தவறுகள்னு சொன்னார். தவறு இல்லைன்னு அவரால் கூட சொல்ல முடியல. தவறு என்று சொல்லிவிட்டார், குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்னு சொன்னவர் அதெல்லாம் பழங்கால தவறுன்னு சொன்னார். அது பழங்கால தவறுங்கண்டா அப்போ பழங்காலத்தில் தவறுன்னு சொன்னால் தப்பு இல்லை, இந்த கால தவறுண்டா தப்பா? அதுக்கு ஆன்சர் இல்லை. அதே மாதிரி ரசூலா சபீலாங்கிற அந்த அலிஃபு வந்து கரெக்டான உள்ள அலிஃபு தான், அது வந்து ஏன் வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஏன் சவுதி குர்ஆனில் வாசிக்கக்கூடாதுன்னு உருண்டை போட்டுருக்குறாங்கன்னு கேட்டோம். எடுத்து பணம் காட்டி கேட்டோம். அர் ரசூலா சபீலான்னு போட்டு அதில் முட்டை போட்டிருக்கிறாங்க. அலிஃபுக்கு மேலே முட்டை போட்டால் வாசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது போடுறோன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ சபீலா ரசூலாங்கிற இடத்துல அலிஃபை போட்டு அதை முட்டை போட்டு சபீலாண்டு வாசிக்காதே, ரசூலாண்டு வாசிக்காத, சபீலாண்டு வாசி, ரசூலாண்டு வாசின்னு சவுதியில் போட்டிருக்கிறாங்களே, அது சரியா? அது ஏன் நீங்கள் விமர்சிக்க மாட்டேங்க? அது ஏன் தப்பா ரைட்டா? அதை சொல்லுங்கள். அது சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து நான் வரிசையாக சொல்ல மாட்டேன், எல்லா கேள்வியும் சொல்கிறேன். இல்லை என்னென்னலாம் கேட்டிருக்கிறோம், அவங்க எதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க நீங்கள் பார்க்கணும். குரல் உயர்த்துறதுனால கரெக்டாக வந்துடாது. எவ்வளோ விஷயங்கள் பதில் சொல்லப்படாமல் இருக்குங்கிறது வரணும். இந்த இடைவெளி இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சொர்க்கத்தில் நீ நிர்வாணமாக மாட்டாயின்னு இருக்கிறது. அவர் சொர்க்கத்தில் நிர்வாணமானார்னு வருது. சொர்க்கத்திலே நிர்வாணம், அப்புறம் கூட சொர்க்கத்தில் வெளியேற்றப்படுறாரு, அது முரணா இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை.
அவங்களுடைய அவுரத்தை மறைவிடத்தை அவங்களுக்கே காட்டுறேன்னு வருது. அப்போ அவங்க மறைவிடம் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு, புரிய வைக்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் அர்த்தம் சரியா இருக்கேன்னு கேட்டோம், அதுக்கு என்ன இல்லை, ஆன்சர் கிடையாது. தபரியில் அப்படி கிடையாது, அவன் சொன்னான் சாமரி சொன்னான்னு கிடையாதுன்றாரு. இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டணும், மறுபடியும் கிடையாது ரெண்டாவது தடவை சொன்னார், மூணாவது தடவை இருக்குங்கன்னு ரெண்டாவது எடுத்து காட்டணும், அதுக்கு என்ன இல்லை, சாமரி சொன்னாங்கிற அர்த்தத்துக்கு தப்புங்கிற அதுக்கு ஆன்சர் காணாம். அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காலுங்கிறதுக்கு பின்னாடி 2 வருஷத்துக்கு பின்னாடி ஹாரூன்லாம் இருந்தாங்க, அதில் நல்லவங்களாம் இருந்தாங்கன்னு சொன்னார். நல்லவங்களாம் இருந்ததுனாலங்க அந்த காலுகளை அவங்கள சேர்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாமரியை மட்டும் சொல்கிறோம், இல்லை சாமரோட இருந்த ஒரு கூட்டத்தை சொல்கிறோம். இது என்னங்க தப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டோம். உங்களுக்கு பாதகமானது நீங்கள் எங்க உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டலன்னு கேட்டோம். அதுக்கு ஆன்சர் இல்லை. அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் நம்பர் போட்டான்னு சொன்னால் சவுதிக்கு இந்தியாவுக்கு வித்தியாசம் வருதுன்னு கேட்டோம். அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது சொல்லணும்ல. சவுதிக்கு எது சரின்னு சொல்லணும். சவுதி இந்தியாவில் உள்ளதில் எது சரி, 2 சரியாக இருக்க முடியாது. அல்ஹம்து 1 அல்ஹம்து 2 இப்படி சரியாக வரும். அல்ஹம்து 1வது வசனம் ஒரு குரானு, அல்ஹம்து 2வது வசனம்னு சொல்லுது ஒரு குரானு, 2ம் சரின்னு சொல்ல இயலாது. 2ல் எது சரி, எது சரின்னு சொன்னாலும் அதுக்குரிய காரணம் என்ன, இது சரின்னு அதுக்குரிய ஆதாரம் என்ன, அது சரின்னு அதுக்குரிய ஆதாரம் என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது சரி. இது கேட்டோம்னா என்ன செய்யல, நீங்க எப்படி நம்பர் எடுத்து காட்டுவீங்கிற நாங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் காணோம். இதுக்கு என்ன 2 குரான் எடுத்து காட்டணுமா இல்லையா? இதில் அல்ஹம்து 1 போட்டிருக்கல, அல்ஹம்து 2 அதுக்கு என்ன செய்யல, ஆறு போட்டல. அல்ஹம்து சூரா அல்லாஹ் தான் நம்பர் போட்டான்டாரு, அல்லாஹ் நம்பர் போட்டான் எடுத்து காட்டுங்க. 7 வசனங்கிற சொன்னதை தான் காட்டினாரே தவிர அல்லாஹ் நம்பர் போட்டான் என்று சொன்னதற்கு என்ன இல்லை, அவரால் ஆதாரம் காட்ட முடியல. அல்லாஹ் அல்ஹம்து சூராக்கு நம்பர் போட்டான்னு சொன்னா மற்ற சூறாக்கெல்லாம் யார் போட்ட நம்பரு, மற்ற சூறாக்கெல்லாம் போடலைங்கிற அர்த்தம் உள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அல்லாஹ் அல்ஹம்து சூராக்கு நம்பர் போட்டான், மீதி உள்ளதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்பர் போட்டானா, அப்ப அல்லாஹ் போடலன்னு அவர் வாதப்படி வருது. அதுக்கு என்ன செய்யல, அது பதில காணாம். நிஜாமுதீனுடைய குரான்ல என்ன இருக்கு, கூடுதல் குறைவாக அவர் நிஜாமுதீன் 1, நம்ம அப்துல் ஹமீத் பாக்கவி 1, 2 வசனத்தை 1 வசனங்கிறாரு, 1 வசனத்தை 2 வசனங்கிறாரு. ஏன் இந்த மாற்றம்லாம் வந்துச்சு அல்லாஹ் போட்ட அப்படின்னு கேட்டோம். அது அவருக்கு சொல்ல வரல. மொத்த வசனங்கள் எவ்வளவுங்கிறதுல ஏன் இத்தனை கருத்து வரணும், 9-10 கருத்து எதுக்கு வரணும்? குரானில் மொத்த வசனம் நம்பர் போட்டால் எதுக்காக கஷ்டம் வருமா? உங்களுக்கு டோக்கனுக்கு நம்பர் போட்டு 1, 2, 3, 75 கொடுத்துட்டா இல்லை 76, 77 நேரம் சொல்லுவோமா? நம்பரை போட்டால் கன்ஃபியூஸ் வராது. கும்பலாக இருந்தால் தான் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 50 இருப்பாங்க, 75 இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ நம்பர் போடப்படாமல் இருந்தால் தான் கருத்து வேறுபாடு வருமே தவிர நம்பரை போட்டுட்டா கருத்து வேறுபாடு வருமா? வந்திருக்குதே, நம்பர் போடாதானே வந்திருக்குது. அப்போ அந்த கருத்து வேறுபாடுலாம் வந்ததுக்கு பிற்காலத்தில் தான் நம்பர் போடப்பட்டுச்சுங்கிற அதுக்கு என்ன இல்லை, இது வரைக்கும் ஆன்சர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மொத்த வசனங்களில் மட்டும் வேறுபாடு வரல, ஒவ்வொரு சூறாவுலையும் பக்கராவுல எத்தனை கருத்து வேறுபாடு, ஆல இம்ரான்ல எத்தனை, நிசாவுல எத்தனை, பட்டியலாக போட்டு இத்தனை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு இது வரைக்கும் என்ன இல்லை, ஆன்சர் சொல்லவில்லை. அது மாதிரி கிராத்தை ஓதும் போது ஹஜ்ஜுடைய காலத்தில் சேர்த்து ஓதிருக்காரு இப்னு அப்பாஸ், அது மாதிரி ஓதலாமான்னு கேட்டோம். அதுக்கு பதில் வர காணோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், தர்ஜுமாவில் நான் மக்கள்கிட்ட போவேன், மக்கள்கிட்ட சொல்லுவேன், சம்பந்தப்பட்டவருக்கு முன்னாடி நான் சொல்ல மறுக்கிறாங்க, குரானில் எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி இத்தனை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி வாசிச்சு கண்ணா பின்னாடி விமர்சனம் பண்ணீங்க. தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க, அதில் தான் உங்களுடைய விமர்சனத்தை துவக்குகிறீர்கள். உலகம் முழுசும் அதை சொல்வேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒன்றில் பிரத்யேகம்னு சொன்னாங்க, சாலிம் மட்டும் பிரத்யேகம்னு சொன்னதா சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தரலை. கறந்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தரலை. சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தரலை. பிரத்யேகம் ரசூலுல்லாஹ் கூறலன்னு முரண்பட்டு பேசுனீங்க, அதுக்கு என்ன இல்லை, அந்த முரண்பாடை ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஆபாசத்தை ரசூலுல்லாஹ் ஏவுவாங்களா? விதிவிலக்கு இருக்கலாம். விதிவிலக்கு ஹராமான அசிங்கத்திலேயே விதிவிலக்கு இருக்கும், ஆபாசத்திலே விதிவிலக்கு இருக்கும். எல்லாரும் செய்யாதீங்க, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அனுமதி விபச்சாரத்துக்குன்னு சொல்லுவாங்களா என்று கேட்டோம். விபச்சாரத்தை நெருங்கக்கூடாதுன்னு இருக்கிறது, இது விபச்சாரத்தை நெருங்குறது தான். இது விபச்சாரத்துக்கு செய்யாதீங்கன்னு நல்லா சொல்லலை, எவ்வளோ தசீனுன்னு சொல்லலை, விபச்சாரத்தை நெருங்காதீங்கிறான். நெருங்குற ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல அனுமதி கொடுப்பாங்க, எல்லாம் எப்படி அனுமதி கொடுப்பான்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்லை, உங்களால் ஆன்சர் சொல்லவில்லை. சகலாங்கிறவங்க பால் கொடுக்குற நிலையில் இருந்தாங்களா, அந்த கை குழந்தை ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சா என்று கேட்டோம். அதுக்கு உங்களால் அதெல்லாம் தலைப்பில் உள்ளது, நீங்கள் தலைப்பில் உள்ளது இல்லைன்னு சொல்வதற்கு காரணம் உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லைங்கிறதுனால தானே தவிர தலைப்பில் எடுத்து சொன்ன இங்கேயும் சொல்லுங்கள் அங்கேயும் சொல்லுங்கள், இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதுனால தான் நான் கேட்குறேன். அப்போ நீ குர்ஆனுடைய தர்ஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு வாசித்து இந்த மாதிரி பண்ணி தூக்கி இப்படி காட்டுறாரு. இதை பார்த்து விட்டு அகல குர்ஆன் ஆதாரம் காட்டுவார்கள், அதுக்கு தான் நான் இதை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இது சொல்கிறார். எதை சாலிம் பால் குடித்தது உண்டு, அது சரியான செய்தி, அதை மறுக்கக்கூடாது என்று சொன்னீங்களே ஆயிஷா, அதை பற்றி என்ன இல்லை, உங்கள்கிட்ட பதிலே இல்லை. 10ஆவதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, சஹலாவுக்கு எப்போ பால் வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு அனுமதி ஆதாரம் காட்டலை. ஆயிஷாவை இழிவுபடுத்துகிற மாதிரி யாரெல்லாம் ஆயிஷா நாயகி வர விரும்புவாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, எங்கள் அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா
என் தங்கச்சியில் பால் குடிச்சிடுவான்னு சொல்லுவாங்கன்னு அசிங்கமா அருவருப்பு ஆபாசமா நீங்க உங்க வீட்டில் செய்யாத இங்க உள்ள யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை உம்முல் முமினின் அன்னை என்று சொல்லக்கூடிய யாருடைய கற்புக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நற்சான்று சொல்கிறானோ, யாருடைய பத்தினித்தனத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சொல்றான் அந்த ஆயிஷா நாயின் மீது பழி சுமத்துற விதமாக கேவலப்படுத்துற விதமாக யாரையெல்லாம் வர விரும்புவாங்களோ நீ என் தங்கச்சியில் பால் குடிச்சுக்கிட்ட வந்துருன்னு சொல்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி நம்ப சொல்றீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, பிந்தி சொல்றேங்கிறீங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவர்கள் அமுல் ஃபத்வா கொடுப்பீங்களா? மார்க்கத்தில் பிரத்யேகமுக்கு ஆதாரம் இல்லை, கறந்து குடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை, அப்ப ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, எதுக்குமே நம்ம சொல்லலைன்னே சொல்லிட்டா பெட்டரா போயிடும். இது வரைக்கும் எதுவுமே காலையிலேருந்து நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றுமே பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 10 நிமிஷம் மிச்சமாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை ஏற்றுக்குறோம், அதையும் நாம் ஏற்றுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கிராத்து சில விஷயங்களை சொன்னாங்க, அதாவது இத்தனை ஆயத்துன்னு நிசாவில் இத்தனை ஆயத்து, அது ஒவ்வொரு சூறாவிலையும் எத்தனை ஆயத்துன்னு நாம் சொன்னோம், மாட்டு சொன்னோண்டு. நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? நம்ம அத்தனை திருப்பி கேட்குறோம் உங்கள்கிட்ட. நான் ஏன் பதில் சொன்னதுக்கு? நான் ஏதாச்சும் மாற்றமாக இருந்தாலும் பதில் சொல்லணும். நிசாவில் இத்தனை ஆயத்துன்னு இன்னைக்கு இருக்கிறத இத்தனை ஆயத்து நான் ஏற்றுக்கிறேன், அதில் 26 அடி குறிப்பு போட்டது நீங்களா நானா? இதுதானே கேள்வி. 26 அடி குறிப்பு போட்டு தப்பாக எழுதி விட்டார்கள். தப்பாக எழுதின ஒரு காரணம் சொல்லணுமா? நான் தப்புன்னே சொல்லலை, என்கிட்ட போய் காரணம் கேட்குறீங்க. தப்பாக எழுதுனது நீங்கள், அது இப்படி நான் ஏதாச்சும் நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு போகிறேன், அதுக்கு அடுத்த வர போகிறேன். நீங்கள் தப்புன்னு சொன்னதுடைய சொல்ற சவடால் விட்டாருண்டு வார்த்தைகளை நாமளும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. கண்ணியமாக போனால் கண்ணியமாக. சவடால் விட்டது யார்? இங்கே இருந்து தொண்டியுடைய போட்டுக்கிட்டு உரித்து காமிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? இதான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம், உங்களுக்கு முன்னாடி உட்காந்து தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். சவடால் விட்டது நீங்களா நானா? உங்களுக்கு முன்னாடி இருந்தா கேட்குறேன். நாம இதுவரைக்கும் கண்ணியமான முறையில் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கண்ணியத்தை காப்பாத்துன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறை ஆயத்தை பிரித்து ஆயத்தில் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு போட்ட பிரிச்சதெல்லாம் நீங்களா இருக்கும்போது நீங்க தான் என்ன செய்யணும், அதுக்கு பதில் தரணும். கிராத்தை பத்தி நாம சொன்னோம், ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது அப்படின்னு நாம சொன்னோம். கிராத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நம்ம எடுத்து காமிச்சோம். புகாரியில இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஹிஷாம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து காமிச்சோம். அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நம்ம எடுத்து தந்திருக்கிறோம், ஏன் இந்த மாதிரியான நிலை வந்ததுண்டு. ஆக இதையெல்லாம் நம்ம சொன்னது எதையுமே சொல்லலன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வசத்தை என்பதற்கு நீங்க முதல்ல எடுத்து வச்சதுக்கு அர்த்தம் வராதுன்னு ஒரு வார்த்தை அர்த்தம் வராதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. நான் அர்த்தம் வருன்னு டிக்ஷனரியில் காமிச்சேன், இப்ப வரைக்கும் சொல்லல. மணி எத்தனை? 7:40 காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த விவாதத்திலிருந்து அந்த முதல் அமர்வுல இருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7:40 போகுது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை வரல. என்ன, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அர்த்தம் வராது என்று நான் சொன்னதுக்கு இந்த இதுதான் சொன்னா முடிஞ்சு போச்சுல. அப்ப யார் பதில் சொன்னா யார் பதில் சொல்ல அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் நாம கேமராவுக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஊர் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ்னு. ஆகையினால ஒரு பெரிய லிஸ்ட் போடுறதுனால இப்படிலாம் சொல்லலை, அப்படி சொல்லன்னு எல்லாத்தையும் சொன்ன நான் போட்டேன். இன்னும் 100 லிஸ்ட் போடுவேன். இதான் வேலை. 10 நிமிஷத்தை நான் இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த 10 நிமிஷத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு செய்தி அங்கே சொல்லியிருக்கிறோம். அதாவது இது தவிர இந்த விஷயம், அதாவது ஒவ்வொரு ஆண்டிலும் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த கருத்துங்க சொல்றாங்க, இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறை ஜிப்ரீல் என்ற வானவர் அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை திரும்ப நினைவுபடுத்தி முறைப்படுத்தி வசப்படுத்தி செல்வார், வரிசைப்படுத்தி செல்வார். அதுல அடுத்த பாராவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த கடைசி வருடத்தில் ஜிப்ரீல் 2 முறை இவ்வாறு தொகுத்து வழங்கியதாக நபிவழி தொகுப்பு நூல்களில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அவருடைய வாசம். என்னன்னா, குர்ஆன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டிலும் அதை நினைவுபடுத்துவாங்க, வருஷப்படுத்துவாங்க, முறைப்படுத்துவாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. வஃபாத்தாகக்கூடிய வருஷத்தில் 2 தடவை அதை நினைவுபடுத்துவாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க.
இப்போ இதில் நம்மளுடைய ஆட்சேபனைக்குரிய வரி என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை நினைவுபடுத்துவார்கள். அந்த வருடத்தில் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்தந்த வருடத்தில் இறங்கினதை மட்டும்தான் நினைவுபடுத்தினாங்களா, அல்லது அதுவரை இறங்கியதை நினைவுபடுத்துறாங்களா? அதுவரை இறங்கியதுங்கிறது இல்லாம இருக்கலாம். அந்த என்று நீங்க அந்த வருடத்தில் என்று நீங்கள் சொன்னிருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? ஏன்னா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய 5 நம்பரு போட்டிருக்காங்க. புகாரியில 6வது ஹதீஸ், 1902வது ஹதீஸ், 3220வது ஹதீஸ், 3554வது ஹதீஸ், 4998வது ஹதீஸ், எல்லாமே புகாரியுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ்களில் நீங்க சொல்லக்கூடிய அந்த வருடத்தை நினைவூட்டுவார்கள் எங்க இருக்கு? ஒரு விஷயத்தை நினைவூட்டுவார்கள் என்று நீங்க ஒரு நினைவூட்டுவார்கள் வந்தா பொதுவானதாக எடுக்கணும். அந்த வருடம் என்று நீங்கள் ஒரு செய்தியை பதிய வைத்தால், அதை குறிப்பாக்கினால், அதற்குரிய வாசகம் ஹதீஸில் எங்க இருக்கிறது? நம்முடைய கேள்வி, அந்த வருடம் என்று ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து காமிக்கணும். அப்படி அந்த வருடம் என்ற வார்த்தை நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே பொய் உரைத்தவர்களாக மாறும் ஒரு சூழல் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லாத ஒன்றை அவர்கள் சொன்னதாக சொன்னால் அந்த குற்றம் வருங்கிறதையும் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வருது, இன்ன கதிபன் அலைய லைஸக கதிபி அஹதி அலா அஹதிம், என் மீது என் விஷயத்தில் பொய் சொல்வது சராசரி உங்களுடைய விஷயத்தில் நீங்க பொய் சொல்வதை போன்று இல்லை. என் விஷயத்தில் பொய் சொன்னவன், வேண்டுமென்றே பொய் சொன்னவன், பல் யத்தபவ்வா மக்அதஹு மினன்னார், அவனுடைய இடம் தங்கும் இடத்தின் நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை ஹதீஸாக சொன்னால், அந்த வார்த்தை இணைத்தால் அது மிகப்பெரிய குற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆகையினால இந்த அந்த வருடத்தில் இறங்கியதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு வந்து நினைவூட்டினார்கள் என்பதற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நீங்க சொன்ன இந்த அந்த 5 ஹதீஸ்லயும் நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இது ஒரு செய்தியாக நாம் வைக்கிறோம். அடுத்தபடியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பற்றிய ஒரு செய்தி என்னன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதுவும் தொகுக்கப்பட்ட வரலாறுல உள்ள செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பக்கம் 56ல சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ற நபித்தோழரிடம் ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்தனர். ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்தனர். ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பிலும் அதற்கு ஒரு பெயர் இடம்பெற்றிருந்தது. உடனே அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழித்து விட சொன்னார்கள். குர்ஆனில் இல்லாததை குர்ஆனில் சேர்க்க கூடாது என்று அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். பக்கம் 56. இப்போ இந்த ஆதாரத்தை நிறைய ஆதாரம் கேட்டோம், எடுத்து கொடுத்தோம்னு சொல்றீங்க. இதுல ஆதாரமே போடல. இந்த இந்த இவங்க சொல்றதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட ஒரு ஆள் ஒரு தோல் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து பிறையை கொண்டு வந்து அதுல சூராவுடைய பெயர் எழுதியிருந்து உடனே அதை அழிக்க சொல்லி அந்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது? அந்த ஆதாரத்தை என்ன செய்யணும்? நமக்கு தரணும். ஏன்னா அது அந்த விஷயத்தில் இன்னும் பல இதில் ஆதாரங்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரிசையை நம்ம கேட்போம். இந்த 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 கூற்றுக்கு உள்ள ஆதாரத்தை என்ன செய்ய எங்களுக்கு எடுத்து சமர்ப்பிங்க. அடுத்தபடியாக இவர்களுடைய அந்த நம்பரிடும் விஷயத்தை நமக்கு சொன்னாங்க, நீங்க தான் நம்பர் போடணும். நம்மளுடைய கேள்விக்கு அவங்க இன்னும் பதில் நம்ம சொன்னோம், வசனத்தை 2 வகையாகத்தான் பிரிக்கலாம் அப்படின்னு நாம சொன்னதுல அவர்களுடைய நிலை என்ன? அதுக்கு ரெண்டு நிலை. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கணும், அல்லது அர்த்தம் முழுமையடைஞ்சிருக்கணும். இது 2 தான் இருக்க முடியும் நாம சொல்றோம். நம்மளுடைய கேள்வி இது யூகமா மார்க்கமா? இதுதான் கேள்வி. இது உங்களுடைய சொந்த கருத்தா அல்லது மார்க்க விஷயமா? நீங்க இதை பதிய வச்சிருக்கிறீங்கன்னா நீங்க இதுக்குரிய ஆதாரத்தை தரணும். இதுக்குரிய ஆதாரத்தை தரணும். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் விஷயமாக உள்ளது. இது சொந்த கருத்துல அங்க இருக்காது. இது மார்க்க விஷயங்கிறதுனால ஒரு அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்துல இது இந்த வசனம் 2 வசனம் இணைந்தது
அல்லது இது இரண்டுமே தனித்தனியே ஒரு வசனம் இரண்டு வசனமாக பிரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவில் யூகம் நுழையக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால நான் வேற யார் என்ன எழுதியிருக்கட்டும், நீங்க எழுதின இந்த இலக்கணத்துக்கு ஆதாரம் தாங்க, நீங்க எழுதின இலக்கணத்துக்கு ஆதாரம் தாங்க. எந்த சூறாவுலாம் நீங்க நம்பர் போட்டிருக்கிறீங்களோ அந்த சூறாவுலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, ஆதாரத்தை தாங்க. அல்லது நீங்க உங்களுடைய அந்த இன்னொரு கருத்துக்கு ஆதாரத்தை சொல்லிட்டு கரெக்டான ஆயத்து என்றாலே அது அர்த்தம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு முதல்ல ஆதாரத்தை தந்துட்டு அப்புறம் நீங்க எழுதின இந்த போட்ட நம்பருக்குரிய செய்தியை சொல்லுங்க. அடுத்து இந்த பட்டியல் போடுறது ஏன்னு கேட்டால், அவர் பட்டியலாம் போடலை, போட்டு வேணும்னா இல்லை சொல்லு பட்டியல் போட மாட்டேன்னு போட்டு பார்த்தாரு, கடைசி ஒரு பசத்தை எப்சஸ் தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கதா, அவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம், அவர் சொல்லலை, அதான் விஷயம். அடுத்து என்ன அவர் கேட்டார், இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன், லிஸ்ட்டு பாதியில் நிப்பாட்டிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் இதை பத்தோ கொடுப்பீங்களான்ற மாட்டேன்ட்டீங்க. ஆயிஷாவுடைய சகோதரர் என்று சொல்லும்போது என்ன சகோதரருங்கிற என்ற சொல்ல கடுமையாக கோவப்பட்டாங்களே, அதுக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டோம், பதில் இல்லை. 2 வருஷம் தான் பால் குடிக்கிற பருவம் குரானில் இருக்குது, அதுக்கு மாற்றமாக இருக்குன்னு கேட்டோம், பதில் இல்லை. உங்கள் வாதப்படி பால் குடித்தவொடனே தாய் ஆயிடுவாங்கன்னு வச்சாலும் பால் குடிக்கும் போது தடவை குடிக்கிறார், அப்போ தாயாக மாட்டாங்களே, அது எப்படின்னு கேட்டோம், அதுக்கு என்ன இல்லை, பதில் வரல. சுலைமான் நபி சம்பந்தமாக கேள்வி வரிசையாக பட்டியலாக போட்டோம், அது போன கிளிப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அவ்வளோ கேள்வி கேட்டோம், அதுக்கு என்ன வரல, எப்படின்னு சாலா சொன்னார், அறிவிச்சு ஏன் குழந்தை பிறக்கலை, அப்படி இல்லை பல விஷயங்கள் கேட்டோம். இது ஒன்றுக்குமே என்ன இல்லை, பதில் சொல்லலை. அதுபோக ஹதீஸ் இருக்கு, அதாவது புகாரியில இட்டு கட்டிட்டோமா, அதுக்கு ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டுவது பயங்கரமான குற்றம்ன்றீங்கல்ல, நாங்கள் இட்டுக்கட்டில் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, முண்டத்தை போட்டோன்னு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அதை எடுத்து காட்டுங்கட்டோம், இதுவரைக்கும் காட்டல. குரானில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை காட்டுங்கன்னு கேட்டோம், இதுவரைக்கும் காட்டவில்லை. அப்போ அந்த மாதிரி இல்லாத டோட்டலாகவே உருவாக்கி சொல்லியிருக்கிறார், இல்லாத ஒன்றை டோட்டலாக உருவாக்கி சொன்னாருன்னு கிளிப்பு போட்டு கேட்டோம், அந்த ஹதீஸை எடுத்து காட்டியிருக்கணும். அப்போ ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டுறதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் செஞ்சிருக்கிறாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. அதுக்கடுத்து இப்போ என்ன ஒரே ஒரு கேள்வி, முந்தி நம்ம கேட்ட பட்டியலில் ஒன்று என்ன செஞ்சாருன்னு கேட்டால், காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி இப்போ வரைக்கும் ஆச்சு, 2 மணி ஆச்சுட்டாரு, ஏதோ டயத்தை சொல்லி நான் என்னது பஸ்தத்துக்கு கேட்டோம், அதில் அர்த்தம் இருக்குதா இல்லையா, என்ன ஆதாரம்னு கேட்டோம், ஒன்றும் தரலைங்கிறாரு, தந்ததை தரலைங்கிறாரு. அதுக்கு தந்து இருக்கிறேன், எங்கே தரலைங்கிறீங்க? நான் தான் சொல்லியிருக்கிறேன், பஸ்தத்தை குரான் சவுதி குரானில் சாதுக்கு மேலே சீனை போட்டிருக்கிறாங்க, சாது போட்டு அர்த்தம் வராது, சீனு தான் போடணும், அரபி பள்ளி பண்டிதர்கள்லாம் கூடி ஆய்வு செஞ்சு போட்டிருக்கிறாங்க, அதான் ஆதாரம். அப்போ அது தப்பான ஆதாரம்னு சொல்லுங்கள், அது சொல்லி கொடுங்க, வேறு ஆதாரம் தருவோம். அது சவுதிக்காரன் தப்பான ஆதாரம், ஏற்றுக்கிற தகாத ஆதாரம்னு சொல்லுங்கள். அப்போ சீனு சாதை போட்டுவிட்டு மேலே சீனை எழுதி இதுதான் கரெக்டுன்னு சொன்னால் அதுக்கு தான் அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த போட்டாங்க, கரெக்டாக இருந்தால் ஏன் போடுறாங்க, அது பதில் இல்லையா? அதுக்கு மேலே என்ன பதில் வேணுங்கிறேன்? லிசான் அரபில் காட்டினதை விட இது வலுவான உறுதியான வெயிட்டான நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அரபி மொழி பண்டிதர்கள்லாம் கூடி ஆய்வு செஞ்சு வெளியிடக்கூடிய சவுதி அரசாங்கத்துடைய குரானில் இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் கேட்குறாங்க? ஆதாரம் சொல்லிட்டோம், அவர் என்ன செய்கிறாருன்னா ஆதாரம் சொல்லலைன்னா கொஞ்சம் வெயிட் அடிக்கும்னு பார்க்குறாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாரு, இன்னும் இப்போ பேசுன இப்போன்னா இப்போவும் முந்தியும் நான் பட்டியலை போட்டேன், இப்போவும் இதுக்கு முந்தின கிளிப்பில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதாவது அதாவது என்ன கேட்குறாருன்னா, இது அவதான் கேள்வி கேட்பாங்க, நம்ம கேட்கக்கூடாதான், நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்கள் கேட்கக்கூடாது. தெளிவாக விவாத ஒப்பந்தத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விமர்சித்ததை நானும் எடுத்து போடுவேன், உங்கள் முன்னிலையில் வைத்து சொல்லியிருக்கிறேன், அதை நீங்களும் போடுங்க நானும் போடுவேன். நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க விவாத ஒப்பந்த சிடியில், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே விமர்சித்தவைகளை நான் எடுத்து ஒன்றா போடுவேன்றேன், நீங்களும் போடுங்க நானும் போடுறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் விமர்சித்து தான் நான் போடுறேன், நானே கையிலேருந்து போடலை, நீங்கள் விமர்சித்ததிலிருந்து எடுத்து நான் போடும் பொழுது நான் தான் போடுவேன், நீ போடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒத்துக்கிட்டு வந்தீங்களா, அதுக்கு மறுக்கிற காரணம் என்ன? இல்லைன்னு அர்த்தம். பாயிண்ட் பதில் இல்லை, அதான் விஷயம். அது கிளிப்பு டைம் எடுத்துக்கு கிளிப்பு வேண்டியதில்லை. அதாவது அப்புறம் என்ன கேட்குறாரு, அவங்க தான் கேள்வி கேட்பாங்க, நம்ம கேள்வி கேட்கக்கூடாதான். ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் எங்கள்கிட்ட விமர்சனத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் விமர்சனத்தில் செஞ்ச தப்பை நாங்கள் கேட்கத்தானே அது விமர்சனம் சரியானு பார்க்க முடியும். கேள்வியாக கேட்பாங்களா, நம்ம ஆன்சராக நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்கள் கேளுங்க, நாங்கள் செஞ்ச விமர்சனத்தை தவறுங்கிற நீங்கள் கேட்டு ஒரு ஆதாரம் வச்சீங்கன்னா அது சரியானு நான் தானே கேள்வி கேட்கணும். நாங்கள் விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருப்போம்,
நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா கேள்வி கேட்டால் தானே உங்களுடைய அந்த தவறாக நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியும். நாங்கள் கேட்ட கேள்வி எங்களுடைய தர்ஜுமாவை பற்றி நீங்கள் எதை விமர்சனம் பண்ணினீர்களோ அந்த விமர்சனத்தில் கேட்குற கேள்வி. எதில் கேட்குறோம் கேள்வி? நாங்களா நீங்கள் போட்ட குரானை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கல. குரானில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் செஞ்ச விமர்சனம் நாங்கள் தான் கேள்வி கேட்போம். ரெண்டு வித்தியாசம் வழங்குதா? எங்கள் குரானில் நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி அது பற்றி நீங்கள் விமர்சனம் செஞ்சால் நாங்கள் தான் கேள்வி கேட்போம். என் விமர்சனத்தில் கேள்வி இது என்ன பதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் பண்டம் இல்லைன்றதுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பல ஹதீஸில் சொன்னாலும் பதில் சொல்லலாம். என்ன சொன்னாங்களா? கஹஃபு பக்கரா 10 வசனங்கள் 2 வசனங்கள்லாம் வருகிறது, அதை அமுல்படுத்தணுமே, எப்படி அமுல்படுத்துவது? அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு ஆதாரம் தர்றது அல்லாஹ் ஒரு ரசூலை சொன்னா தான் ஆதாரம் தர முடியும். சொல்லாமல் நீங்கள் நம்பர் போட்டு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அதை ஆதாரமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது எப்படி ஆதாரமாகும்? இந்த நம்பர் போட்டவர்களுக்கு இருக்க அதே உரிமை எனக்கும் இருக்கிறது. நம்பர் போட்டவர்கள் எதை கடைசி 2 வசனம் என்று நினைத்தார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல், ஆனால் திருத்த மாட்டேன். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு தேவை இருக்குது. 18-24 அதை எடுத்து காட்டணும். எல்லாரும் உலகத்துக்கு காஃபியர்களாம் வசனத்தை எடுத்து காட்டணும். அதில் மாற்றம் செய்ய மாட்டோம். இபாதத்து செய்யும் பொழுது நாம் எது ஆயத்தா இருக்கும், அவங்க ஆயத்து இல்லாத ஆயத்துன்னு போட்டு நல்லா தெரிய வந்தால், மூசாவை அனுப்பினோம் ஒரு ஆயத்தாகவும் ஃபிரௌனிடம் ஒரு ஆயத்தாகவும் போட்டாங்கன்னா நான் ரெண்டு ஒன்றா எண்ணிக்கிறோம். அதுதான் செய்ய முடியும். அல்லாவும் ஒரு ரசூலும் சொல்லாத ஒன்றாக இருந்தால் நமக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமக்கு சாய்ஸ் இல்லை, யாரோ ஒருத்தர் போட்டார் அதை தான் ஏற்றுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாரோ ஒருத்தர் போட்டதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நானும் போடலாம், நீங்களும் போடலாம். அல்லாஹ் ஒரு ரசூல் போடுற ரைட் இருக்குன்றா தான் யாரும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள யாராக இருந்தாலும் எல்லாம் சமந்தான். நாம சொல்வதற்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொண்டு சிந்தித்து பார்த்து நம்ம செஞ்சால் அது நமக்கு ஒரு கூலி கிடைச்சி போயிடும். அதனால எப்படி அமல்படுத்துவீங்கிற கேள்வி நீங்க அமல்படுத்துறீங்கல்ல, கடைசி 10வது வசனம் இதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லக்கூடியவங்க காட்டுங்க. இந்த 10ஐ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் எடுத்து காட்டுங்க. 10 வசனத்தை ஓதச் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10ஐ தான் சொன்னார்கள். நீங்க ஆதாரம் காட்டினால்தான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதாக அர்த்தம். உங்கள் விமர்சனத்தில் நான் கேட்ட கேள்விக்கு அப்பதான் பதில் சொன்னதாக அர்த்தம். உங்கள்கிட்ட அதுக்கான பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்து என்ன? இப்போ என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஃபாத்தியாவில் 6 இளைஞ்சது ஒன்றா போட்டுவிட்டீங்க. ஒருத்தன் கேட்குறான், நம்பர் எத்தனை நம்பரில் யாருக்குன்னு கேட்குறான். நீங்கள் எந்த நம்பரை காட்டுவீங்க? அது ஒரு நல்ல கேள்வி தானே. 6 இளைஞ்சது ஒரு வசனம்ட்டீங்க, உங்கள் வசனப்படி 6ஆம் நம்பர் ஆகிவிட்டது. ஒருத்தர் எத்தனை நம்பரில் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு என்னத்தை பதில் சொல்லுவீங்க? 6மீங்களா 7மீங்களா? அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய தமிழாக்கத்துடைய தொகுப்புறையில் இருக்குது. பதில் சொல்லப்பட்டு தான் அவர் கேட்குறார். ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு அதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குமான்னு தேடுறதெல்லாம் கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் என்ன போட்டிருக்கிறாங்களோ அதைத்தான் குழப்பம் எடுத்து காட்ட தேவைப்படுது, ஆதாரம் காட்ட தேவைப்படுது. எது 7ன்னு போட்டாங்களோ அது 7ன்னு தான் காட்டுவோம். அர்த்தம் முழுமை பெறலைங்கிற ஒரு தகவலுக்கு சொல்லுவோமே தவிர அது குழப்பம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதை விட்டுருக்கோன்னு சொல்லி இருக்கும் பொழுது எதை காட்டுவீங்கன்னு பயங்கரமான கேள்வி கேட்குறாரு. நான் திருப்பிக்கிட்டு அதே மாதிரி பயங்கரமான கேள்வியை கேட்குறேன். சவுதியில் உள்ள கணக்கு பிரகாரம் அல்ஹம்து சூராவை ஒருத்தன் கேட்குறான், என்ன நம்பர் சொல்லுவீங்க? அல்ஹம்து சூராவை எல்லா புகழும் இறைவனுக்குங்கிறது எந்த நம்பர் என்று உங்கள்கிட்ட ஒருவன் கேட்டால் சவுதி கணக்கு பிரகாரம் நம்பர் 2 என்று சொல்வீர்களா, இந்தியாவுடைய கணக்கு பிரகாரம் நம்பர் 1 என்று சொல்வீர்களா? நீங்களும் அந்த கேள்வி இப்போ சந்திக்கிறீங்களே, ஆனால் உங்கள்கிட்ட பதில் இல்லை, என்கிட்ட பதில் இருக்க. இந்த கேள்வி நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை. இந்த கேள்வி என்கிட்ட கேட்டால் என்ன இருக்குது? ஆன்சர் இருக்குது. இப்போ ஆன்சர் இது வரைக்கும் சொல்லலை. நீ எந்த நம்பரை எடுத்துக்கிறீங்க? இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்க மாட்டானா? அப்போ அல்ஹம்து காட்டுறீங்க, இத்தனை அவசரங்கிறீங்க, இல்லையங்க இது இப்படி இருக்க, சவுதியில் 6ங்கிறானே, இதில் 3ங்கிறானா 5ங்கிறானான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எதை ஏற்றுக்கிறீங்க? எதை ஏற்றுக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய காரணம் என்ன, அதுக்குரிய ஆதாரம் என்ன? இதெல்லாம் ஒரு கேள்விங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அமல் செய்ய போகும் பொழுது அதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அமல் செய்ய முடியும், தெரியாட்டி எப்படி அமல் செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எதை அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக சொன்னாங்களோ அதை நம்ம அப்படி செய்ய வேண்டியது. ஒமா சக்கத் அன்ஹு ஃபஹு அஃபூன். எதை அல்லாஹ்வும் ரசூலும் நம்ம தெளிவுபடுத்தாமல் விட்டு இருக்கிறாங்களோ அது உங்களுக்கு கிடைத்த சலுகை. நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கலான்ற அர்த்தம் எல்லா விஷயத்துலையுமே. அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக சொல்லி இருந்தால் அதை மீற சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் 7வது வசனம், இதுதான் 5வது வசனம், இதுதான் பக்ராவில் 10வது வசனம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அதுதான் 10வது வசனம். அதை யாரும் மறுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லாமல் பின்னாடி யாராவது அதை 10 தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்டால் யாரும் தீர்மானிக்கலாம். நம்ம பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது, அதை அந்த உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி மாக்கான ரப்புக்கு நசியா, இறைவன் மறக்க மாட்டான். இது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தால் ரசூலுல்லாஹ் மூலமா சொல்லி இருப்பான். இந்த நம்பர் அவ்வளோ மஸ்ட்டு
அவ்வளோ அவசியம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இபாதத்து சம்பந்தப்பட்டதா இருந்தால் அல்லாஹ் சொல்லாம இருந்திருக்க மாட்டான். சொல்லாம இருந்ததிலிருந்து விளங்குகிறது இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் நாம என்ன செய்யறோம், இதுக்கு ஆன்சர் பண்றோம். என்ன இருக்குதோ அரை வசனத்தை ஒரு வசனம் நம்பர் போட்டாலும் சரி, 18:1 18:1 நான் காட்டுவோம். ஏன் எடுத்து பார்க்கறது, இதை போய் எடுத்து பார்க்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? எடுத்து பார்க்கறதுக்கு உதவும் பொழுது புது நம்பரை போட்டு குழப்ப வேணாம். மக்கள்கிட்ட நிலை பெற்று விட்டது, மார்க்கம்னு நிலை பெறக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வர்றோம், அது ஒரு மார்க்கத்தில் உள்ளது தான், அந்த நம்பர் அவசியம்தான், அது தீனோட ஒரு அம்சம் தான் என்று நினைக்க கூடாது. தவிர நம்பர் போடுற உரிமை நமக்கு இருக்குது, அவங்க போட்டதை வேணாலும் ஏற்றுக்கலாம் தேவைப்பட்டால். ஆனால் இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுவது இதான் அழகான பதில் நம்ம சொல்லியிருக்கிறோம், சொல்லலைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வசனம் எதுங்கிறத வந்து 30 வசனம் தபாரக்கல்ல இருக்கிறது. இந்த புகாரி எல்லாத்துக்கும்